ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்கள் ஒரு சாம்சங் A9 ப்ளஸ் டேப்லெட் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டால் மேபி தெரியாத எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினோன்னு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டோங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ஒன்று வாங்கி அதை வந்துட்டு அந்த கார்னர்லாம் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சுங்க. ஓகேங்களா, அந்த பாக்ஸையும் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து விட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் தெளிவாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேக் ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துட்டோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸோ வீடியோ எடுத்து பேக் ஓப்பன் ஆகாமல் இருக்கான்னு கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டு அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி வந்துட்டு பேக்கே ஓப்பன் பண்ணி பாக்ஸை வெளியே எடுத்தாங்க. ஸோ பாக்ஸை வெளியே எடுத்தோம்னா ஓகே, இந்த டைம் வந்துட்டு பேக் ஓப்பன் ஆகாமல் இருக்குது, ப்ளஸ் பாக்ஸும் வந்துட்டு கிளியராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை நாங்கள் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்துட்டு சென்டர் சைடில் வந்துட்டு அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி கார்னர்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ கார்னர்லாம் பாருங்கள், இந்த பேக்கேஜ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, சீல் ஓப்பன் ஆகாமல் இருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா கார்னர்லாம் வந்துட்டு இப்படி கீழே டம்முன்னு போட்டு கார்னர்லாம் வந்து ஒரு மாதிரி இப்படி மடங்கி இருக்குங்க. அந்த கண்டிஷனில் என்ன ஆகுனா உங்களோட உள்ளே இருக்க டேப்போட கார்னரும் வந்துட்டு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரி தெளிவாக வீடியோ எடுத்துக்கோங்க. சீல் ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாம்சங் சீல் அதிலே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தெளிவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து என்னோடய 2வது பர்ச்சேஸ், வாங்கி ரிட்டர்ன் பண்ணி அகைன் வாங்குகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட காசியஸ் நீ கொஞ்சம் ப்ரிகாஷனாக எடுக்கணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோங்க. ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸ் இப்படி தாங்க இருந்துச்சு. எடுத்த உடனே சாம்சங் அழகாக ஒரு லோகோ போட்டு ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா, ஓகேங்க, அதே போல் மேலே இருக்க கவரையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிச்சிடாதீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த கார்னர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, அந்த கார்னர்லாம் வந்து உங்களுக்கு ஏன்னா கார்னரில் தான் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் தெளிவாக வந்துட்டு வீடியோவில் உங்கள் கார்னர்லாம் காமிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு வந்துட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த கார்னர் தான் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி கீழே போட்டு மேலே போட்டு ஒரு மாதிரி காரும் டேமேஜ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த டைம் நான் தெளிவாக வந்துட்டு எனக்கு டேமேஜ் எதுவுமே ஆகலை அப்படின்னு அப்புறம் தான் நான் பிரிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதே போல் வந்துட்டு உங்களுக்கு இதுதாங்க அந்த பேக்கேஜில் இருக்கும். ஒரு டேப் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த இது வந்துட்டு ஆக்சுவலாக சிம் டைப்புங்க. ஓகேங்களா, எல்டின்னு சொல்லுவாங்க, சிம் ப்ளஸ் எல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு இஜெக்டர் இருக்கும். ஓகேங்களா, அதில் மெமரி கார்டும் போட்டுக்கலாம், சிம்மும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அந்த அந்த சிம் போடுற ஸ்லாட்டை எடுக்கிற மாதிரி ஒரு இஜெக்டர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தெளிவாக பார்த்துக்கோங்க, உங்கள் பாக்ஸ்லாம் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்கினதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அது எதுக்கு ஓப்பன் பண்ணீங்க, உங்களுக்கு பேக்கேஜில் தெரியல இந்த பிரச்சனை அப்படி வந்துட்டு நிறைய கண்டிஷன் போடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அவ்வளோ இதுக்கெலாம் வந்து இடம் கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா, இப்போது எனக்கு நான் பார்த்துட்டேன், எல்லாம் எனக்கு தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு பேக்கை ஓப்பன் பண்ணுறேங்க. ஓகேங்களா, பேக் வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கும். அது உங்களுக்கு பிரிக்கும் போதே தெரியும் இது யாருமே இதுக்கு முன்னாடி பிரிக்கல, யூஸ் ஆகாமல் இருக்குன்ட்டு. ஸோ தெளிவாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து எடுத்திங்கன்னா இது தாங்க சாம்சங் A9 ப்ளஸ் டேப். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கின டேப்புங்க. ஓகேங்களா, ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு டிஸ்பிளே, அதாவது நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் ஒரு டைம் பட்டதுனால சொல்கிறேன். ஓகேங்களா, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக பார்த்துக்கோங்க, இல்லைனா நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க ரிட்டன் வாங்குறதுக்கு. எலக்ட்ரானிக் பொருள்னாவே அப்படி தான். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே தெளிவாக செக் பண்ணிவிடுங்க. அதே போல் அதோட அந்த IMEI நம்பர்லாம் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, அதில் இருக்கிறதும் பேக்கில் இருக்கிறது ஒரே நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரைட் சைடில் இருக்க பட்டனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோன்னா இப்படி தாங்க வரும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.